அனைவருக்கும் வணக்கம். உங்க அனைவருக்கும் தெரியும், நான் நேற்று தான் கன்னியாகுமரியில் வந்தேன். வந்ததும் இந்த மழையை பார்த்ததும் நிறைய பேர் இந்த கோயம்பேட்டில் நம்ம உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லாருமே இங்க வேலை பார்த்துட்டு இருந்த கேள்விப்பட்டதும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். இப்போ அவங்க மழையில நினைச்சிட்டு வியாபாரம் பண்றேன்னு சொன்னாங்க. அந்த மழையில நினைச்சிட்டு வியாபாரம் பண்ணும்போது அவங்களுக்கு பல நோய்கள் வரலாம், அந்த வியாபாரம் நடக்காது. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு ராட்சச கொடைகள் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ராட்சச கொடைகள் வாங்கி கொடுத்தோம். அது இல்லாம நம்ம தள்ளு வண்டிகள் எதுக்கு கொடுத்தோம்னா அவங்க மழைய பெய்ததுனால அவ்வளோ இட்டு போயிடுச்சு, அது போயிடுச்சு, அந்த வண்டிகள் சரியா இல்லை அப்படின்னு அவங்களுக்கு வண்டிகள் வாங்கி கொடுத்தோம் ஒரு 10 பேருக்கு. அதெல்லாம் உங்க அனைவருக்கும் ரெயின் கோட்டு தேவைப்படுது. இன்னைக்கு இந்த மழைக்காக ரெயின் கோட்டு தேவைப்பட்டுச்சு. ரெயின் கோட்டுகள் பலருக்கும் அந்த மீனவ பெண்கள் இருக்காங்க. மீனவ பெண்களுக்கு இன்னைக்கு காலையிலேயே நம்ம ராயபுரத்துலயும் விண்ணில் குப்பத்துல கொடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா இந்த மழைக்குள்ள இங்க வர வச்சா கஷ்டம் அப்படின்ட்டாங்க. அதனால எங்களால முடிஞ்சது இந்த மழை, அதை எவ்வளவு பெரிய மழையா இருந்தாலும் சரி, அடாத மழை மாங்கல விடாது, மழை மாங்கல விடாது கருப்புன்ற மாதிரி இந்த மழைக்குள்ளேயும் அங்க அது செய்தாதான் உதவி. எல்லாம் மழையெல்லாம் விரைச்ச பிறகு 10 நாள் கழிச்சு சும்மா ஒரு இது பண்றது, அதுக்கு பேர் உதவி கிடையாது. அதனால நிறைய பேர் எதுக்கு பழனிக்குமார் மாதிரி உள்ளவங்க இந்த மழைக்குள்ள எதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்கன்னா, கஷ்டம் தான் படணும். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டாதான் இந்த சமூக அக்கறை இருக்குங்கிறது அர்த்தம். அதனாலதான் நம்ம இந்த செயல்பாடுகள் பண்ணோம். உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது. இருந்தாலும் கஷ்டத்தையும் மீறி அதை ஒரு இன்பமா நினைச்சு, நமக்கு மழை ஒரு சிரமம் தான், அதையும் ஒரு இன்பமா நினைச்சு நாங்க இந்த மாதிரி நற்பணிகளை தொடர்ந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கோம். சொல்லிக் கொடுக்கிறோம். இப்போ உங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் அரிசி கொடுக்கறத விட இதான் முக்கியம் அப்படின்னு. ஆமா, என்ன நானே இப்போ அவங்களுக்கு தொழில் படிப்பா ஒரு 10 குடும்பத்துக்கு 20 குடும்பத்துக்கோ தொழில் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இல்லையா. அரிசி கொடுக்கறது அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு அரிசி கொடுத்துருக்கோம். ஆனால் தொழில் பண்ணணும் எங்களுக்கு, அதுக்காக தான் ஆட்டோ கொடுத்தோம். உங்களுக்கு தெரியும், அதாவது விதவை பெண்களுக்கு, அதுவும் ஜெயின் கைதிகளுடைய மனைவிமார்களுக்கு ஆட்டோ கொடுத்தோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அந்த ஒரு காய்கறி வியாபாரம் பண்றவங்களுக்கு ஒரு தள்ளுவண்டி கொடுக்கும் போது அவங்க காய்கறி வியாபாரம் பழ வியாபாரங்கள் பண்ணி பழிச்சு கொடுவாங்கிறதுக்காக தான் வாழ்வாதாரம் தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ வெறுமனே வடை சுட்டுட்டு இதே ஒண்ணு செய்துட்டு அதை செய்துட்டு அது கிடையவே கிடையாது. நம்மளால ஒரு 10 குடும்பம் அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். நம்ம ஒரு அரசாங்கம் கிடையாது, ஒரு தனிநபரால என்ன செய்ய முடியுமோ அதை செய்துக்கிட்டே இருக்கிறோம். கலப்பை மக்கள் இயக்கம் ஏன் இது மாதிரி இந்த இடத்துல மட்டும், ஏன்னா மற்ற எந்த இயக்கமும் சரியாக செயல்படுத்தல, நீங்க மட்டும் தொடர்ச்சியா பண்றீங்க. அரசியல் வரதுக்காக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா? அரசியலுக்கு நாங்க வரக்கூடாதா? போட்டிக்கிற மாதிரி பிளான் இருக்கா? அதாவது மக்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்வோம். எங்களுடைய பணி இங்க மட்டும் இல்ல. இப்பதான் போன வாரம் உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி திறந்தோம் குமாரபுரம் தோப்பூர்ல. செய்யறதே கல்வி பணி. கல்வி பணினா அரசு பள்ளிகளுக்கு ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு கலையரங்கங்கள், விளையாட்டு திடல்கள். பாத்தீங்கன்னா உங்க தொலைநோக்கு சிந்தனையோட பாத்தீங்கன்னா உங்க பத்திரிகையாளர் ஒருத்தர் இப்படி செய்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சு நீங்க தான் பெருமைப்பட்டு எல்லாத்துக்கும் சொல்லணும். ஏன்னா யார் செய்யறா சொல்லுங்க பார்ப்போம். இந்த மலைக்குள்ள யாராவது ஒருத்தர் இப்படி செய்திருக்காங்கன்னு நீங்க யார்ட்ட சொல்லுங்க பார்ப்போம். இத்தனை பேருக்கு அரிசி மூட்டை அவங்க முன்ன வச்சுதான் கொடுக்குறோம். அரிசி மூட்டைகள் மட்டும் இல்ல, அவங்களுக்கு பாய்கள், பெட்ஷீட்டுகள், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சொன்ன கொடைகள், ராட்சச கொடைகள் தொழில் பண்ணட்டும் அப்படிங்கறக்காக. அதாவது சும்மா வெறுமனே பாருங்க, எவ்வளவு மலைக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு கொடை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த ராட்சச கொடைகள்லாம் சிந்திச்சு செய்யறோம். இந்த மலைக்குள்ள எனக்கு வீட்டுல படிக்க தெரியாதா? செய்வோம். மக்கள் அதுக்கப்புறம் நம்ம மேல விழுந்த நம்மளுடைய சிந்தனையோ நம்ம செய்யற அந்த சேவையோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க நம்ம தேர்வு பண்ணட்டும். எல்லாரும் மாதிரி எனக்கும் ஆசை இருக்கும். ஆசை இருக்கிறதுல தப்பு இல்லையே. ஏன்னா டிவிக்கு தலைவர் கூட ரொம்ப நாள் பயணிச்சு இருக்கீங்க. ஆனா இப்ப கலப்பை மக்கள் ஸ்டார்ட் பண்ணி தொடர்ச்சியா போயிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அவர் கூட இருக்கீங்களா, அவர் கூட வச்சு பண்ணிருக்கீங்களா? மக்கள் கலப்பை மக்கள் இயக்கம்னு ஒண்ணு தொடங்குனது. மக்கள் அவர் கூட இருக்கும்போது இதே தான் செய்துட்டு இருந்தேன். விஜய் கூட இருக்கும்போது விஜய் பேர்ல எல்லாத்தையும் செய்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம விஜய் கூட இருந்தாலும் அவர் பேரை தான் நம்ம செய்திருப்போம். ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க இப்ப நம்மள உள்ள விட மாட்டாங்க போலுங்க. ஒரு அரண் மாதிரி கட்டி தூண் புட்டு அப்படி ஒரு தடுப்பு சுவர்களை சுத்தி வச்சிருக்காங்க இல்லையா? யாரு? அவன் செங்கோட்டையன் வந்திருக்காரு. அவரு பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய தியாகம். பார்த்தாச்சு முதல் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும். ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கும்போது அவர் ஊழல் செய்த குற்றவாளி, அவர் தண்டிக்கப்பட்டவர். ஏன்னா பெரிய தியாகம் பண்ணிட்டு அவர் 75 வயசுல வாரு என்னத்தை பண்ணிருக்க போறாரு, இவர் என்ன பண்ணிருக்க போறாரு. அவர் சார் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆட்கள் இருக்காங்க சார். இந்த பாருங்க, மழை பாராம நம்ம செய்யிட்டு இருக்கோம், நம்மள டேமேஜ் பண்ணும். அவ்வளோ ஏதாவது கண்டுபிடிச்சு பாருங்க சார், இந்த மழையில போய் செய்யறாரு பார்க்கணும், எவ்வளவு பெரிய குற்றம் சார்னு சொல்லி கொடுப்பான். இந்த மழைக்குள்ள செய்யறாங்க எவ்வளவு பெரிய துரோகம் சார்னு சொல்லி கொடுப்பான். அதனால நல்லது பண்றவங்க யார் வந்தாலும் சரி, நீங்க கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்லுங்க சார். அவர் செய்யறாரு, அவருக்கும் இது மூலமா தெரியட்டும். ஃப்ரெஷ்ஷா இருக்கவங்க நல்ல திறமையாளர்கள், நல்ல பொருளாதாரம் இருக்கவன், நல்ல பிரஸ் கேண்டிடேட்,
பாருங்க ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் கட்டினவன் இந்த திருட்டுத்தனம் பண்ண அவ்வளவு சுத்தி இருந்தா 5 கால் இருக்கு சார். நடுவில் ஒரு தலைவன் இருக்கான். 5 காலம் ஒன்னொன்னு குடும்பத்துக்கு இருக்க திருடனும் கல்லாம இருக்கா அந்த இயக்கத்தை எப்படி இது பண்ண முடியும்? நம்ம சொல்லதான் முடியும். நம்ம கூட இருந்த இந்த சார் இவன் இப்படிப்பட்டவன் இதுக்குன்னு ஆள் வைக்கணும் சார். டிடெக்டிவ் வைக்கணும். இவன் ஆள் இப்படி அவன் ஆள் இப்படி இவன் இப்படி இவனுக்கு செல்வாக்கு இருக்கா இவன் மக்களுக்கு செய்வானா இவன் பின்புலம் என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஒரு மாற்று அரசியலை கொடுக்கணுங்கிறோம். ஒரு சுத்தமான அரசியலை கொடுக்கணுங்கிறோம். ஒரு ஊழல் இல்லாத அரசியலை கொடுக்கணும்னு சொல்றோம். நீ ஊழல்வாதிகளை அவருக்கு குரல் வச்சுட்டு எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியும்? நான் கேட்கிறேன். இது அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுங்கிறத கேட்கிறேன். செங்கோட்டையன் ஊழல் பண்ணலையா? சரி ஒரு 50 ஆண்டுகள் யாருக்கு ஒரு நல்ல இருக்காரு? அந்த எம்ஜிஆர் கூட இருந்தேங்கிறாரு, அம்மா கூட இருந்தேங்கிறாரு. விசுவாசி தானே? இப்ப 50 ஆண்டுகளுக்கு பிறகு யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம அந்த அங்க இருந்து மாறி இன்னொருத்தர்கிட்ட போறாரு. இன்னொன்னு உனக்கு கட்சிக்கு நீ விசுவாசமா இல்ல, உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமா இல்ல, நீ எப்படி ரிசைன் பண்ணலாம்? நீ அரசு பணம் எப்படி போனாலும் பரவாயில்ல, முதல்ல சட்டம் தேர்தல் சீர்திருத்தம் வரணும் சார். அவ்வளவு ஓட்டு போட்டு தேர்வு பண்ண அவங்க விருப்பம் போல ரிசைன் பண்ணிட்டு போனா அந்த மக்களுக்கு யார் சார் பொறுப்பு? எவ்வளவு பெரிய தப்பு இது. அதெல்லாம் யாரும் சொல்றது கிடையாது. வந்து சிவராமையா வந்துட்டாரு இனி அப்படி பண்ணிடுவாரு. என்னதான் பண்ண போறாரு? 80 வயசுல என்னதான் சார் பண்ணுவாரு அவரு? நம்மளும் பார்க்க தானே போறோம் நாட்டுல. சார் விஜய் கட்சியில சேர்ந்தவங்க மரியாதை சரியா கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு விஷயம் கேட்டு எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையனுக்கு சரியான மரியாதை அதிகாரம் கிடைக்குமா சார்? நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆனா விஜய் வந்து பேசும்போதெல்லாம் எம்ஜிஆர் அண்ணா பத்தி தான் பேசியிருக்காரு. செல்வி ஜெயலலிதா பத்தி பேசுனது கிடையாது. ஆனா செல்வி ஜெயலலிதா போட்டோவே பாக்கெட்ல வச்சுட்டு விஜய் கூட சேர்ந்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? அவர் இருக்க வர அங்க அம்மா 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 சொல்லிட்டு இருந்தார். செல்லம்மா செல்லம்மா புச்சி அம்மா இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. 2 அம்மாவும் புச்சி அம்மா பாரு செல்லம்மா காலில் விழுவாரு சேர் எல்லாம் பார்த்தவங்க தான். ஆனால் ஒரு கட்சி வந்து ஒன்னா இவ்வளவு கூட வளர்ப்பிருக்கு. உனக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் எப்படி வந்தது? இன்னைக்கு கோபிச்செட்டி பாலத்தில் அவ்வளவு சொத்துக்களை குவிச்சு வச்சிருக்காருங்கிறாங்க. இவ்வளவு சொத்துக்கள் எப்படி வந்தது? இவ்வளவு புகழ் எப்படி வந்தது? அப்ப அந்த கட்சிக்கு எம்ஜிஆருக்கு நீ விசுவாசமா இருக்கண்டாமா? ஒரு அம்மாவுக்கு இருந்து அவங்களுக்கு விசுவாசமா இருக்கண்டாமா? அந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கண்டாமா? நீ ரெட்டை இல்லாம இலை இல்லாம நின்று தனியா நின்று பார்ப்போம், அப்ப தெரியும். அப்ப இப்ப ஒரு எடப்பாடி பழனிசாமி நல்லவரோ கெட்டவரோ ஒரு கட்சி நடத்துறது என்ன பாடுபட்டு இருப்பாரு. அவர் கூட நேரத்தில் நீ நிக்கணும். ஒரு கஷ்டப்படும் போது நீ அந்த கட்சிக்கே ஒண்ணும் பண்ண முடியல, அந்த கட்டமைப்பை சரி பண்ண வேண்டியதுதானே? ஒரு கட்சியில இருக்கிறா, எம்எல்ஏ இருக்கிறா, எம்பி இருந்திருக்கா, எம்எல்ஏ நீ மினிஸ்டரா இருந்திருக்க, அந்த கட்சிக்கு நீ உழைக்க நீ அங்க உழைக்க வேண்டியதுன்னு அங்க நீ உழைக்க வேண்டியதுன்னு ஏன் இங்க வந்து பண்ணிடுவாரா? அப்படி எம்எல்ஏ பதவி எல்லாம் அப்படி ஈஸியா சார் ரிசைன் பண்ணக்கூடாது சார். அது மக்களுக்கு செய்யற துரோகம் இதெல்லாம். ஆமா, இப்ப யாருக்கு அந்த பகுதி அந்த தொகுதி மக்களுக்கு யாரு என்ன ஒர்க் பண்றது? அப்ப என்ன நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீ அவங்க ஏமாத்திட்டா இல்லையா? அது உண்மை இல்லையா? அப்படி பண்ணக்கூடாது சார். இதெல்லாம் தான் இருந்தது. ஜனநாயகம் சொல்லி ஜனநாயகத்தை குளிரோடி பதிச்சிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ண போறாரு, எப்படி செய்ய போறாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஆட்கள் தான். அதுக்காக ஆட்கள் கூட இருக்கவங்க வல்லவர்கள், நல்லவர்கள், தெளிவானவர்கள், ஃப்ரெஷ்ஷானவர்கள், நல்ல வேலை பார்க்கறவங்க. நம்ம வந்து வேலை பார்க்கறோம், மலைக்குள்ள வந்து வேலை பார்க்கறோம், எங்களை எட்டி பார்க்க மாட்டாங்க. இந்த கொடுமையில வந்து வேலை பார்க்கறோம். ஆனா நம்மளை பார்த்தா விரோத மாதிரி சொல்லி விட்டுருவோம். எதுக்காக சொல்றேன்னா, நல்லவர்கள் நீங்க இப்ப கூட ஈர்த்து வச்சிருக்க. நீங்க திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆனா எனக்கு ரொம்ப நல்லதுதான். ஆனா கெட்டவர்களை சுத்தி வச்சுட்டு நீங்க என்னைக்குமே நீங்க நினைக்கிறத அடைய முடியாது. நீங்க மாற்று அரசியல், ஊழல் இல்லாத அரசியல், நான் ஒரு தனி பெண்ணோட பண்ணுவேன்னா இவங்க எல்லாம் வச்சுட்டு பண்ண முடியாது. அதான் திரும்ப சொல்றேன். செங்கோட்டையன் வந்து பேனர் வச்சிருக்காரு, நீங்க பாத்துருக்கீங்க. எப்பவுமே வந்து ஜெயலலிதா பத்தி பேசுறதே கிடையாது விஜய். ஆனா செங்கோட்டையன் வச்சிருக்க பேனர்ல வந்து விஜய் ஜெயலலிதா போட்டு வச்சிருக்காரு. பாக்குறீங்க, பாக்கெட்லாம் ஜெயலலிதா போட்டு வச்சிருக்காங்க. அதிமுக முன்னிட்டு வராங்களா? இல்ல, அவரு எதை முன்னிறுத்துவாருக்காக நான் சொல்லல. ஒரு நாட்டுல ஒரு விசுவாசம் ஒண்ணு இருக்கு சார். அதிமுகவில் 50 ஆண்டுகள் இருந்தேங்கிறாரு. எல்லா பதவிகளும் சொல்லப்படுறவங்களையும் அனுபவிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி அனுபவிச்சவர் அந்த இதுக்கு விசுவாசமா இல்லாம போனதும் நாளைக்கு விஜய்க்கு ஒரு விசுவாசமா இல்லாம தான் போவார். இது என்னுடைய கருத்து. யாருமே இப்போ நான் இன்னைக்கும் விஜய் விட்டு கொடுக்கல. விஜய் கூட இருக்க புல்லுரிமையில அவங்களெல்லாம் அந்த சகுனி கூட்டத்தை தான் சரி பண்ணணும்னு சொல்றேன்னு தவிர விஜய் முதலமைச்சரா வரணும்னு தான் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் வளர்த்த இது நாங்கெல்லாம் தண்ணி ஊற்றி வளர்த்தது சார். அப்ப நாங்க அவருக்கு ஆதரவா தான் இருக்கிறோம். ஆனால் அவருதான் புரிஞ்சுக்கிறணும். அவருக்கு முதல்ல பாட்டுக்கு பல இருக்கும் சார். நல்ல பாட்டுங்களா ஓஜாருக்கு போற பொண்ணு நல்ல அழகிய பேரழகியா இருப்பாங்க. உள்ள போன பிறகு அவ்வளவு பிரச்சனையும் வரும், எய்ட்ஸ் வரும், நோய்கள் வரும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, பாட்டுக்கு பகட்டா இருக்கிறதெல்லாம் நம்ம நம்பிடக்கூடாது. நல்லவங்க பார்க்கறது எளிமையா இருப்போம், நடந்து போவோம், சைக்கிள்ல போவோம். ஆனா அவங்களுக்கு பெரிய திறமை இருக்கும். திறமையாளர்கள் ஈர்க்கணும், அவங்களை ஊக்குவிக்கணும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.
மிரட்டலா மிரட்டல் வந்து உண்மைதான் சார். அவருடைய மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற ஆளு பிடி செல்வகுமார் இல்ல. பிடி செல்வகுமார் கம்பெனில எங்க சார் பண்ணணும்? அவன் மேல 500 பேரை பார்த்து சார் நம்ம பாக்குறதுதான் அகிம்சைவாதி. அவர் ஆனவ அர்ஜுனாவுக்கோ ஒரு புசி ஆனந்துக்கோ பயப்படுற ஆள் பிடி செல்வகுமார் கிடையாது. அவ எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் உடல இருந்து பழங்கி கை கட்டி கை பண்ணி பாம்போல இருந்த உடனே அவர் என்ன பண்ணலாம் விளையாடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனவ அர்ஜுனா இல்ல. அவர் யாரா இருந்தாலும் சரி எதையும் பேஸ் பண்ணதுக்கு தயாரா இருக்கிற பிடி செல்வகுமார் வந்து துணிச்சலுக்கு முதல் ஆளு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் கேள்வி கேட்கிற முதல் ஆளு. எவ்வளவு பெரிய பெடரேஷனா இருந்தாலும் அதை எழுத்து பேசி இருமத்திரைங்கிற பரப்பை வெளிக்கொண்டு வந்தவன் என்பது உங்களுக்கு அனைவருக்கு தெரியும். தப்புன்னு தெரியாது. யாராக இருந்தாலும் சரி, என்னை படைத்த ஆண்டவராக இருந்தாலும் சரி தட்டி கேட்பேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். எளிமைங்கிறது வாழ்க்கையில் எளிமை, அகிம்சை. என்னை போன்ற எளியவர்களோடு என்றும் நான் மோத மாட்டேன். ஆனால் தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் அதை சுட்டி காட்டுவேன். அது என்னுடைய தார்மீக கடமை. கூட்டணி யார் நல்ல கட்சி என்ன கூப்பிட்டுப்பா. என்ன எப்படி கூட்டாதானே போக முடியும்? யாராவது கூப்பிடுவாங்க. பேச்சுவார்த்தையில் நடக்குது. உண்மையிலே பேச்சுவார்த்தையில் நடக்குது. யாரு நல்லவர்கள் என்ன எனக்கு மரியாதை தந்து யாரு கூப்பிடுறாங்களோ அவங்க கூட களம் காண்பேன். கண்டிப்பாக இந்த தேர்தலில் நல்லவர்களோடு கைகோர்த்து களம் காண்பேன் என்பது மட்டும் உண்மை. விஜய் சுத்தி குற்றவாளிகள் சொல்றீங்க. ஆமா, அது அவரோட அறியாமை தான். அவர் பக்குவப்பட்டு இன்னும் அவங்களுக்கு அவங்களெல்லாம் சரி பண்றது இன்னும் நல்லா அவர்கிட்ட போட வைக்கணும். டிடெக்டிவ் அறியாமையில் இருக்காரு அவரு. இல்ல அதை நாமே திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது கஷ்டமா இருக்கு சார். அது வந்து அவர் தான் பார்த்துக்கிட்டு கூட நல்லவர்களையும் வல்லவர்களையும் கூட வச்சுக்கிட்டு உண்மையானவர்களை கூட வச்சுக்கிட்டு யார் தப்பானவோ அவங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுவோம்.